மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாள் உன் கண் சொரியும். மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தாள் உன் கண் சொரியும். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பின் திரும்பி சோர்ந்திடாதே, நன்மை அருள்வார் முன் செல்லுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரம காணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரம காணான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். இயேசு கிறிஸ்தியனும் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி, இன்றைக்கும் கர்த்தருடைய மனுஷனாய் காணப்பட்ட, அழைக்கப்பட்டார் என்று ஊர்ஜிதமாக தெரியப்படுத்தப்பட்ட, இன்றைக்கு வரைக்கும் அவரை குறித்து பேசுகிற விஷயத்தில் கவனமாய் இருக்க கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய மனுஷனாகிய ஆரோனை குறித்து ஒரு சிறு பாகத்தை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து தீர்க்கமாய் எழுதினார். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஊழியத்திற்கு வர முடியாது என்கிறது போல, ஊழியத்தினுடைய அர்ப்பணிப்பு என்பதில் தேவனுடைய அழைப்பு என்கிற அந்த காரியத்தையும் ஆரோனை போல என்கிற ஒரு வார்த்தைக்கு உரிய ஒரு கனம் பொருந்திய ஆசாரியனாய் காணப்பட்டவரை இன்றைக்கு நாம் வேதத்திலே ஒரு சில இடங்களில் வாசித்து அவருக்குள் இருந்த அந்த சூழ்நிலைகளையும் தெரிந்து நம்மோடு கூட ஆவியானவர் இடைப்படுவதாலே நம்முடைய ஆசாரியத்துவத்தையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அவர்களுடைய சரித்திரம் தொடங்குகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை. கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது வரைக்கும் ஒருவரையும் இனி போதிக்க வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு அதை குறித்து நாம் திட்டமாய் அறிந்திருக்கிறோம். ஒரே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஆரோன், மோசே, மிரியாம் என்கிற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாக, தேவனோடு பேசுகிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வுகளாக இருந்த ஒரு குடும்பத்தை தேவன் தெரிந்து அந்த குடும்பத்தை எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வருவதற்கென்று அவர்களை பிரசன்னத்திற்குள்ளாக்கி அவர்களுக்கு வேத காரியங்களை ஆவியானவர் அறிவித்து முன்னோர்களின் காரியங்கள், முன்னோர்களை குறித்துள்ள திட்டங்களோடு கூட அவர்களை நடத்தி வந்த ஒரு நிலை இருந்திருக்கிறது என்று நாம் அறிவோம். இந்த நிலையில் தேசமெங்கும் கொடிதான கட்டளை பிறப்பித்து ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு பரிதாபமான நிலைமை உருவான சமயத்தில் கூட அருமையான மகனை 3 மாதங்கள் ஒளித்து வைத்து பாதுகாத்து அதற்கு மேல் முடியாது என்று சொல்லுகிற விஷயத்தில் வெளியே கொண்டு போய் விடுகிற ஒரு நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் அருமையான கர்த்தருடைய மனுஷனாகிய ஆரோன் தான் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு காரியமாக, நம்முடைய சிந்தைக்கு உரியவராக நிற்கட்டும். இவர் ஒரு கர்த்தருடைய மனுஷன் என்று 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் தேவன் இவரோடு பேசினார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் ஆரோனோடு பேசி உன் சகோதரன் உன்னை தேடி வருகிறான் என்று சொல்லுகிறது போல சொல்லி அனுப்புகிறார். அந்த அளவிற்கு இவர் எந்த சூழ்நிலையில் தேவனோடு பேசுகிற ஒரு தீர்க்க தரிசன வரத்தை உடைய ஒரு மனுஷன், ரொம்ப அருமையான ஒரு பாகத்திற்குரிய ஒரு மனுஷன். அதோடு அவர் தேவன் சொன்னது போலவே புறப்பட்டு போகிறார். தன் சகோதரனையும் வழியிலே சந்திக்கிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் தரிசனங்களை பேசி தங்கள் காரியங்களை, ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் பங்கு, ஆண்டவர் மற்றவர்களை அழைக்கிறதற்கு அவர் பயன்படுத்துகிற விதங்களை எல்லாம் இருவரும் பேசி முடிவெடுத்து வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 30வது வசனத்தில் ஒரு நேர்த்தியான வேத பாகத்தையும் அங்கு நாம் வாசிக்கலாம். ஆரோனும் மோசேயும் சேர்ந்து இந்த கனமான ஊழியத்தை தொடங்குகிறார்கள். முதல் ஆரோன் தான் ஊழியத்தை தொடங்கினதாகவே அங்கு எழுதியிருக்கிறது. ஆரோன் ஜனங்களுக்கு முன்பாக அற்புதத்தை செய்தார் என்று எழுதியிருக்கிறது.
தேவன் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் அப்படியே மோசேக்கு கற்றுக் கொடுத்த அற்புதங்களை ஆரோனும் கூட நின்று செய்கிறது போல முதல் ஊழியமே இருவரும் சேர்ந்து தொடங்குகிற ஒரு ஊழியம். அடுத்து ஆரோன் தான் இந்த ஊழியத்தின் தொடக்காளராகவே நின்று அதை தாங்குகிறார். தேவனுடைய பார்வையில் ஆரோனுடைய காரியம் பெரிது. அதுவும் விசேஷமாக ஆரோனுக்கு அலங்கார வஸ்திரம் உடுத்து அவரை அலங்காரமாய் அழகு பார்த்தவர் அவர். ஆரோனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே நோய்களை தீர்மானித்து உத்தரவு கொடுக்கும்படி செய்தவர். ஆரோன் ஆசீர்வதிப்பதற்கு ஆரோனுடைய ஆசீர்வாதங்கள் ஆரோனுடைய தன்மையான காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானவைகள். அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்திற்கு குறித்து தேவன் அனுப்பினார். இங்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் செங்கடலை கடந்து அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் தேவனாலே வழிநடத்தப்பட்டு கடந்து போன நேரம் மோசே தேவனோடு பேசுவதற்காக தனித்து போனார். வருவதற்கு நாட்கள் கடந்தது. ஒரு 40 நாள் ஆனது. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆரோனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, மோசே மேலே போனார், தேவனோடு பேசும்படி போனார். இதுவரைக்கும் வந்து சேரவில்லை, எந்த தகவலும் இல்லை. நாங்கள் இப்பொழுது ஏதாகிலும் ஒரு வழிபாடு நடத்தியே தீர வேண்டும். அந்த வழிபாட்டில் மோசே எங்களை நடத்தினார் என்று சொல்லுகிற விஷயத்தில் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல காணப்படுகிற ஒரு நிலையில் எங்களை முன்னின்று நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் தேவை. அப்படி கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமானதுதான். எங்களை நடத்துவதற்கு, எங்களுக்கு முன் செல்வதற்கு தெய்வம் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆரோன் அமைதியான ஒரு நிலையில் தன்னுடைய காரியங்களை கவனித்து அல்லது தான் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி. யாத்ரா 32:4 வாசித்து பாருங்கள். ஆரோன் தேவனோடு பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஆரோன் உபதேசம் செய்வதற்கு அப்பொழுதிருந்தே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனிதனைப் போல வேதம் சொல்லுகிறது. ஆரோன் அழைக்கப்பட்டார் இந்த ஊழியத்திற்கென்று. அவ்வளவு கனம் பொருந்திய ஒருவர்தான் திடீரென்று ஒரே வார்த்தையாய் சொல்லுகிறார், உங்கள் கைகள் கால்களில் உங்கள் சரீரங்களில் இருக்கிற நகைகளை எல்லாம் கொண்டு வந்து போடுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆரோன் அவைகளை உருப்பிடித்து கன்றுக்குட்டியாக்கி உங்களை அழைத்து வந்த தெய்வம் இதுதான் என்று சொன்னாராம். நான் அவரை குறித்து தீதாக பேசுவதற்கோ அவரை குறித்துள்ள காரியத்தில் அவரை குறை என்று சொல்வதற்கோ அல்ல. நாம் இன்றைக்கு நாம் யோசிக்கிற காரியம் அதுவல்ல. நாம் யோசிக்கிற ஒரு பெரிய காரியம், தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட ஒரு மனிதன், தேவனோடு பேசின ஒரு மனிதன், காணாத தேவனை தான் சத்தத்தை கேட்டு அவர் சர்வ வல்லவர் என்று அறிந்து கொண்ட ஒரு மனிதன், தேவன் இப்படி பேசுகிறது உண்மைதான் என்று அதற்கு முன் நடந்த ஆட்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கு பின்பு வந்த அருமையான பரிசுத்தவான்களை குறித்து திட்டமாய் கேள்விப்பட்ட ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களில் மிகவும் கவனமாக இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடித்து வந்த ஒரு மனிதன், இதுதான் உங்களை அழைத்து வந்த தெய்வங்கள் என்று வாய்விட்டு சொல்கிறார். அந்த வார்த்தை எத்தனை கசப்பு நிறைந்த வார்த்தை என்று கவனியுங்கள். இஸ்ரவேலர் செய்த காரியமும் ஆரோன் செய்த காரியத்தையும் கவனியுங்கள். கேட்டவுடனே நகையை கொடுத்தார்கள், கேட்டவுடனே செய்தார்கள். ஆனால் இப்படி அவர்கள் செய்து முடித்தார்கள். அவர்களுக்கு இதுதான் உண்டாக்கின தெய்வம், இதை நீங்கள் படிந்து கொள்ளுங்கள் என்கிறது போல அவர்கள் கையில கொடுத்து தெய்வம் இதுதான் என்று காண்பித்தார். ஒரு சாதாரணமா இருக்கிற கர்த்தருடைய மனுஷன் செய்திருக்க வேண்டிய வேலை அது அல்ல. அவர் செய்திருக்க வேண்டியது, உங்களை செங்கடலை பிளக்கப்படின அடையாளங்களிலிருந்து எகிப்திலே காணப்பட்ட ஒவ்வொரு 10 அற்புதங்களை அவர் செய்தார். ஒவ்வொன்றாய் நினைவுபடுத்தி அவர்களை உட்கார வைத்து இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இவ்வளவு அதிசயங்களை செய்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைத்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், காடைகளை எல்லாம் உங்களுக்கு வயிறார சாப்பிட கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி, இன்றைக்கு ஏன் அவசரப்படுங்கள், கொஞ்சம் பொறுங்கள், அவர் திரும்பி வருவார் என்று சொல்லுவதற்கு மனம் இல்லாமல் ஏன் இதை செய்தார் என்று இன்னும் யோசிக்க முடியவில்லை. ஒரு கர்த்தருடைய மனுஷனை இப்படி செய்திருக்கிறாரா? அதற்கும் வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு ஆச்சரியமான காரியம் உண்டு.
அவர் உருப்பிடித்தார் கருப்பிடித்தார் என்று யாத்ராகமத்தில் எழுதியிருந்தாலும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் ஸ்தேவான் சொல்லும் பொழுது அருமையாய் சொன்னார், உங்கள் விக்கிரக சொரூபங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்தீர்கள் என்று. எகிப்திலிருந்து வரும்பொழுதே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறது. தீர்க்கதரிசியாய் இருந்தும் கர்த்தருடைய சமூகத்தில் இவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொடுக்கிற மக்களாய் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற இவைகளை ஒன்று சுட்டி காட்டாமல் இருக்கலாம், அல்லது இப்பொழுதே நெருக்கினால் அவர்கள் விலகி போவார்களோ என்கிற பயத்தோடு அவர்கள் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இன்றைக்கு சபைகளில் அப்படியே நடக்கிறது என்பதை தான் இவைகள் எல்லாம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நடைமுறைக்கு அப்படியே கொண்டு வாருங்கள். எத்தனை சபைகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விசுவாசிகளாக இருக்கிற மக்களுக்கு முன்பாக சரியானபடி அவைகளை எடுத்து போடாமல், சரியானபடி அவைகளை கண்டு கொள்ளாமல் அவர்களுடைய மனப்போக்குக்கு விடலாம் என்கிற ஒரு தன்மையில் இன்றைக்கு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டதாய் மாறுகிறது. ஞானஸ்நானம், ஒரு சகோதரர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சபைக்கு வந்திருந்தார். எனக்கு தெரிந்த ஒரு சபைக்கு 3.5 ஆண்டுகள் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு திருமண காரியம் அவருக்கு வாய்த்தது. 2 பேரும் நாங்கள் ஒன்று சேர வேண்டியதானது திருமணத்தை குறித்து பேசுவதற்காக. அந்த சகோதரனிடத்தில் கேட்டேன், எப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆராதனைக்கு போயிட்டு இருக்கீங்களா? அந்த சகோதரன் சொன்னார், நான் 3.5 வருஷமாக போயிட்டுருக்கையா, இன்னும் எனக்கு ஞானஸ்நானம் தரல. ஏன் பிரதர்? அவர் ஆண்டவர் சொன்னாதான் கொடுப்பாராம். அது இல்லாமல் இன்னொன்று, இப்போவே ஞானஸ்நானம் எடுத்தால் நீ விலகி போயிடுவேன், இன்னும் நீ நல்லா ஊறி வந்த பின்னாடி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றைக்கு நடந்த அதே சம்பவம், அபிஷேகிக்கப்பட்ட, முற்றுமாய் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, தீர்க்கதரிசியாக இருந்த, ஊழியத்தை தொடர்ந்து செய்த, அற்புதங்களை நடத்திய ஆரோனே இந்த நிலைமைக்கு அன்றைக்கு ஜனங்களை தள்ளிவிட்டிருப்பாரானால், அதை போலவே இன்றைக்கு அநேகர் ஊழியர்கள் அநேக காரியங்களில் எத்தனை விதமான தள்ளுதல்கள் உண்டு என்பதை பாருங்கள். எவ்வளவாய் ஜனங்களுக்காக, எவ்வளவாய் ஜனங்களுடைய சூழ்நிலைகளுக்காக, எவ்வளவாய் ஜனங்களுடைய சந்தர்ப்பங்களுக்காக கொஞ்சம் நெருக்கினால் ஓடி விடுவார்கள், கொஞ்சம் போனால் போய் விடுவார்கள், கொஞ்சம் வந்தால் வந்து விடுவார்கள். அதனால் அவர்களை இழுத்து பிடிங்க, அவங்களை நெருக்கி பிடிங்க, அவங்கள கொஞ்சம் அணைத்து பிடிங்க, அவர்களை கொஞ்சம் அரவணையுங்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிற எல்லா நிலைமைகளும் நமக்கு தெரியும். கொஞ்சம் அணைச்சு பிடிங்க, கொஞ்சம் அவங்களை விட்டு பிடிங்க, இப்படி சொல்லுகிற அநேக இடங்கள் உண்டு. ஐயா, எந்த இடங்களில் எப்படி ஆனாலும் ஒரு விக்கிரக வணக்கத்திற்கும் தேவனை அறிந்து கொள்ளாதவர்களைப் போல நடப்பதற்கும் எது நமக்கு சாபம் என்று அந்த இடத்திலிருந்து தேவன் அழைத்து வந்தாரோ அதே சாப காரியங்களில் ஈடுபடுவதற்கும் தேவன் விட்டு கொடுக்கிறாரா? நாம் யோசிக்கலாம். இன்றைக்கு ஊழியர்கள் கொஞ்சம் தங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கொண்டு வந்து விடுவார். வேண்டாம் என்று ஒதுக்கின எகிப்து, வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய எகிப்தின் பழக்க வழக்கங்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய எகிப்திற்குரிய கால சூழ்நிலைகள், வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளின எகிப்தினுடைய ஆராதனைகள், எகிப்தினுடைய எல்லா விதமான சடங்காச்சாரங்கள், அவைகளிலிருந்து விட்டு வெளியேறின பின்பும் இன்னும் அவைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரிக்கிற, அவைகளோடு கூட இணைந்து செயல்படுகிற சபைகளும் சபையாரும் இன்றைக்கும் அதிகம் காணப்படுவதால் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைகளிலே தன் கிரியைகளை நிறுத்தி இருக்கிறார் என்று அழுத்தமாக என்னால் சொல்ல முடியும். வேதம் மறுபடியும் வேதம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 39வது வசனத்தில், அவர்கள் இருதயத்தில் திரும்பினார்களாம், இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்களாம், இருதயத்தில் இச்சையுள்ளவர்களாய் ஆனார்களாம். அவர்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். சுமந்து கொண்டு வந்தவைகள் அங்கே பயன்பட தொடங்கிவிட்டது. அதுதான் நான் இன்றைக்கு நம் கவனிக்க வேண்டியது. எதை சுமந்து கொண்டு வந்தார்களோ, எதை தங்களுக்கு விட்டு விடாமல் இருந்தார்களோ, எதை எகிப்தில் எரிந்து விட்டு வெளியே வராமல் அவைகளோடு கூட வந்தார்களோ, அவைகளேதான் அவர்களுக்கு வித்தியாசமானவைகளை உண்டாக்கினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
தேவ சமூகத்தில் நான் கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன் என்றால் அதனுடைய வித்தியாசம், அதனுடைய செயல்பாடு வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். இது 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், தேவனை முற்றிலும் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள், தேவனோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிரியைகளினாலே மறுதலிக்கிறார்கள், செய்கையினாலே தேவன் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். மனதில் அறிந்திருக்கிறோம் என்று வாயினாலே அறிக்கையிடுகிறார்கள், செய்கையினாலே இல்லை என்று காண்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதன் உட்கார்ந்து ஆராய்ந்து தன்னை சுத்திகரித்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளிருந்து அவன் வெளியேற முடியுமே தவிர வேறு விஷயத்தில் அவன் வெளியேறுகிறான் என்று சொன்னால் அது ஆகாத காரியம். ஆகவேதான் விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லது கர்த்தராலே நடத்தப்படுகிறோம் என்று எண்ணுகிறவர்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்க வேண்டியவர்களாய் நிற்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் புத்தியில் அந்தகாரப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலன் புத்தியுள்ள புருஷனைப் போல புறப்பட்டான், இஸ்ரவேலன் புத்தியுள்ளவர்களைப் போல வெளியே வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போகும்படி வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கானானை எப்படி ஆகிலும் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு விசுவாசித்தவர்களாய் நம்பினவர்களாய் வெளியே வந்தார்கள். அவர்களை நடத்தி கொண்டு வருகிற ஆசாரியனாகிய ஆரோனும் கூட அதே நம்பிக்கை விசுவாசத்தில் வெளியே வந்தார். ஆனால் ஆசாரியின் உள்ளத்தில் மறைந்திருந்த, ஆசாரியின் உள்ளத்தில் எண்ணத்தில் தோன்றின வேறு விக்கிரகம் ஏதோ ஒன்று ஆசாரியனை கலங்க பண்ணிவிட்டது. எதிர்த்து பேச வைக்க முடியவில்லை, தேவ சமூகத்தை குறித்து திட்டமாய் சொல்ல முடியவில்லை, கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமையை இன்னதுதான் என்று அறிவிக்க முடியவில்லை. தேவன் இப்படித்தான் ஒரு மனுஷனை நடத்துவார், இப்படித்தான் அவர் விரும்புகிறார், இப்படித்தான் அவர் செயல்படுகிறார் என்று பகிரங்கமாய் சொல்லி அவர்களை வெளியே கொண்டு வர முடியவில்லை. அவர்களோடு சேர்ந்துதான் இவர் இணைந்தார். எவ்வளவு பரிதாபமான நிலைமை என்று பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால், அழைக்கப்பட்ட ஆரோன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், தேவனாலே அபிஷேகிக்கப்பட்ட ஆரோன், தேவனாலே தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் சந்ததியாய் தலைமுறையாய் இருக்க வேண்டும் என்று முதல் குடும்பமாய் அழைத்த ஆரோன் இன்றைக்கு கன்றுக்குட்டி செய்து ஜனங்களை சமாதானப்படுத்த, ஜனங்களை சீர்படுத்த, ஜனங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தி பேசிக்கொள்ளலாம் என்று நிற்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருந்த பெரிய காரியத்தை நாம் அறிவோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது அல்ல அது அல்ல, இது சரிதான் இது சரிதான். பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் வித்தியாசமான ஆலோசனைகளோடு கடந்து வந்த காரியங்களை எல்லாம் அறிவோம். எந்த காரியம் எதுவானாலும் நாம் ஆராய வேண்டியதும் நாம் சிந்திக்க வேண்டியதும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிக்க வேண்டியதுமான ஒரு காரியம். நான் என் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணி கொண்டிருக்கிறேனா அல்லது என் ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு விசுவாசி ஒருவர் சிந்தித்து செயல்பட வேண்டிய இன்னொரு காரியம், நான் தேவனை பின்பற்றி வெளியே வந்திருக்கிற நான் என் இருதயத்திலே திரும்புகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேனா அல்லது நான் முழு மனதோடு அவரை பின்பற்ற விரும்பி இருக்கிறேனா? இன்னும் ஒரு காரியம், நான் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறேன், சாட்சி சொல்லுகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன். எதை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன்? நான் ஞானஸ்நானம் எடுத்தது ஒன்றுதான். அதற்கு பின்பு என்னுடைய அனுபவம் என்ன? அதற்கு பின்பு என் அனுபவம் என்ன? நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற உடனே நான் சுமந்து கொண்டிருந்தவைகள், எனக்கு உள்ளிருந்தவைகள் அங்கே நான் போட்டுவிட்டு வருவதற்கு ஈடாகத்தான் ஞானஸ்நானம். இஸ்ரவேலன் எகிப்தில் எல்லாம் விட்டு வர வேண்டும், வந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில்தான் ஒரு மனுஷனுடைய ஞானஸ்நான வாழ்க்கை எல்லாம் தண்ணீரில் மூழ்கப்படும்படியாக, அதோடு முடியும்படியாக. ஆனால் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது என்ன? என் பழைய கோபம், என் எரிச்சல், என் வேண்டாத காரியங்கள், எனக்கு பழைய சுபாவங்கள், என்னுடைய முரட்டு குணங்கள், என்னுடைய வேண்டாத காரியங்கள், என் வாயிலிருந்து புறப்படுகிற கெட்ட வார்த்தைகள், எனக்கு வேண்டாம் என்று நான் எதையெல்லாம் தேவன் வேதம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் தொடர்ந்து பிடிக்கிற அனுபவங்கள், இவைகள் எல்லாம் இன்றைக்கும் என்னை விட்டு வெளியேறாமல் இருக்குமானால்
இன்றைக்கு நான் அவைகளை விட்டு விடாமலே வெளியே வருவேன். ஆனால் என்னுடைய அனுபவங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் ஏதாவது இரக்கம் காண்பிப்பார், ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும், யா அது அல்ல. நான் விட வேண்டியபடியே எகிப்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே வந்திருப்பேன். ஆனால் நான் இந்த சொர்பத்திற்காக அதனுடைய அடையாளங்களை சுமந்திருக்க மாட்டேன். ஸ்தேவான் என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொல்லுகிற சாட்சி தான் வித்தியாசமானது. நீங்கள் அவைகளை சுமந்து கொண்டே வந்தீர்கள், இறக்கி வைக்கவில்லை. ஐயா, ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் எந்தெந்த காரியங்களை உள்ளத்திலே சுமந்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? கானான் போவதில்லை. கானான் போவதற்கு முன்பு இஸ்ரவேலன் வழியிலே மரித்து போனான். கானான் போவதற்கு முன்பு வழிகாட்டிய ஆரோனும் செத்து போனார், கானான் சேராமலே. இது உங்களுக்கும் எனக்கும் சரியான அடையாளமாக இருக்கிறது. நான் பரம கானானை சேர்வதற்காக எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிற நான் எல்லாவற்றையும் விட்டு ஒரு புது மனிதனாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நான் வெளியே வர வேண்டும். அந்த சாட்சி இல்லாமல் யாரோ ஏதோ சொல்லுகிறார்கள், அது எப்படி இது எப்படி என்கிற வேத வசனம் அல்லாமல் மனித வசனத்தோடு கூட புறப்படுகிற எந்த விசுவாசியும் கானான் சேர்வது எப்படி என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த கர்த்தருடைய ஊழியனும் கானான் சேர்வது எப்படி என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்தை சிந்தித்துப்பார். எங்கிருந்து புறப்பட்டோம்? எவைகளை விட்டு வெளியே வந்திருக்கிறோம்? எங்கிருந்து புறப்பட்டோம்? எவைகளிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறோம்? எங்கிருந்து புறப்பட்டோம்? எவைகளை எல்லாம் கீழே தள்ளி நாம் வெளியே வந்திருக்கிறோம்? நமக்குள் மறைந்திருக்கிற, இருதயத்தின் உள்ளத்தில் மறைந்திருக்கிற பொல்லாத சுபாவங்கள், பிசாசின் அந்தரங்க காரியங்கள், பிசாசின் அந்தரங்க கிரியைகள், போராடுகிற போராட்டத்திற்குரிய ஒவ்வொன்றும் என்னோடு கூட தொடருமானால் நான் புதிய மனுஷன் அல்ல, நான் பழைய மனுஷன். நான் பழைய மனுஷனாய் நிற்கும் வரைக்கும் கானானுக்கு போவதில்லை. வழி பிரயாணம் எனக்கு வேதனையாய் முடியும், சோதனையாய் முடியும். நான் ஊழியத்தை செய்கிற ஆசாரியன் என்கிற பேரோடு வாழ்கிறதானாலும் கனம் பெற்ற ஆசாரியனே கானானை பார்க்க முடியாமல் பாதியிலே கடந்து போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியன் என்கிற ஒரு பெரிய காரியத்தை நான் சொல்லி எத்தனையோ மறைத்து வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வெளிப்படையாய் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே இதுதான் உங்கள் தெய்வம் என்று நான் கை காட்டலாமா? அந்த ஒரு கேள்வி எண்ணி பாருங்கள். இவைகள் தான் உன்னை காப்பாற்ற, இவைகள் தான் உன்னை ரட்சிக்கும், இவைகள் தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும், இவைகள் தான் உன்னை காண கொண்டு போகும் என்று எங்கேயோ காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு மனுஷனை காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவர் தான், இந்த சட்டம் தான், இந்த அதுதான், அந்த காரியம் தான், ஏதையோ காட்டி தான் நான் கை நீட்டுகிறேனே தவிர இல்லை. தேவன் நிச்சயமாய் உங்களை நடத்துவார், பொறுத்திருங்கள் என்று சொல்வதற்கில்லை. விசுவாசிகளை தட்டி கொடுப்பதற்கு ஓடி போவார்கள், செதறி போவார்கள் என்கிற எண்ணத்தோடு தட்டி கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து சிந்திக்கலாமா? நல்ல பிதாவே, கொஞ்ச நேரம் உடைய முகத்தை பார்க்கவும் வேத காரியங்களை கவனிக்கவும் தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், வேதத்தை திறந்தோம், பயந்து நடுங்குகிற சில சம்பவங்களை நாங்கள் வாசித்தோம். எகிப்திலே விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட மனதில்லாமல் சுமந்து கொண்டு வந்த இஸ்ரவேலரையும், இஸ்ரவேலர்கள் தான் சுமந்திருந்தாலும் தான் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை மறந்து, தன்னை அழைத்தவரை மறந்து, தன்னை கொண்டு வந்திருக்கு வனாந்தரத்திலே சேர்த்த அற்புதங்களாலும் அடையாளங்களால் வெளிப்பட பண்ணினவரையும் மறந்து, இவைகள் தான் அந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில், எங்கள் விசுவாசிகளின் நடுவில், எங்கள் விசுவாசிகள் ஆனாலும் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படாதபடி விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டு ஒழிக்கிற அனுபவம் தாரும். எல்லாவற்றையும் உமக்கென்று திறந்து வாழ்கிற பாக்கியமுள்ள வாழ்க்கை தாரும். பரிசுத்தத்தை எங்கள் கைகளில் எடுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு தங்கீரும். உமது நல்ல உணர்வுக்கு அவர்களை நடத்தும். கிருபை அவர்களை இரவு பகலாய் சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் உங்களோடு இடைப்பட்டு உங்களோடு பேசி உங்களை மகிமைக்குள்ளாக்குவாராக. ஆமென், ஆமென்.